பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலேயும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட கர்த்தர் இடைபட அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலே செய்தியுடைய தலைப்பு உபத்திரவத்தில் ஆறுதல் அவரே, அல்லது உபத்திரவத்தில் ஆறுதல் கர்த்தரே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உபத்திரவங்கள் வரும்போது நாம் பலரும் பலவிதமான சோர்வுக்குள்ளாக செல்வது உண்டு. பிரைஸ் தி லார்ட். சில உபத்திரவங்கள் என்று சொன்னாலே நமக்கு பலவிதமான தயக்கமும் வேதனைகளும் கடந்து வரும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அதுல சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பாருங்க, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்படி அர்த்தம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது உபத்திரவங்கள் எந்த வகையில வேணாலும் வரலாம். உபத்திரவம் ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் வரும்போது எந்த உபத்திரவத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் தேவன் ஒரு தேவ பிள்ளையை உருவாக்கி எடுக்கும்படியாய் சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பிறவி குருடன் வசனம் சொல்லுது, சீஷர்கள் கேட்கிறாங்க, இயேசுவே, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா இல்ல இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறாங்க. உடனே இயேசு சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்தான். அப்போ இவனுக்கு வயசு ஆல்மோஸ்ட் 40 வயசு வரைக்கும் பார்வை இல்லாதவனாய் அவன் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கிறான். 40 வருஷம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தாண்டி போயிட்டே இருக்கிறான். பார்வை இல்லாதனால போய் சில இடத்துல முட்டி இருப்பாரு. பார்வை இல்லாதனால நிறைய பேர் பார்வை இல்லாதவன்னு சொல்லி ஏளனமா பேசி இருப்பாங்க. பார்வை இல்லாதனால சரியான வேலை இல்லை. பார்வை இல்லாதனால அநேகர் பல சூழ்நிலைகளில் இவரை ஏளனமா பார்த்திருப்பாங்க. பார்வை இல்லாதனால சாதாரணமா பேசி இருப்பாங்க. பார்வை இல்லாதனால இவர் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா இந்த உபத்திரவத்தை எல்லாம் தாண்டி 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 அவர் போனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் ஒரு இயேசு என்பவருடைய வாழ்க்கையில வருவார், என் உபத்திரவத்தை அவர் மாற்றுவார் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் விசுவாசத்தோட காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நிகழ்ந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த முக்கியமான விஷயம், எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவள் ஆகும்படிக்கு சில நேரங்களிலே சில உபத்திரவங்களை கர்த்தரே நமக்கு அனுமதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த இப்படி போராட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுது பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உடனே அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாடாத ஜீவ கிடத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படியானால் சில சோதனைகள், சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது சொன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்படியாகவோ, பின்னிட்டு திரும்பி பார்க்கும்படியாகவோ, இல்ல பின்வாங்கி போகும்படியாகவோ, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லும்படியாகவோ அல்ல. இதன் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது நம்மை ஒரு பாக்கியம் உள்ள பிள்ளையாய் நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உபத்திரவம் யாருக்கு வருமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் தேவ
பக்தியாய் மனதாய் நடக்கவிருக்கிற யாவரோ துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஒருவேளை தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் இன்னைக்கு முதல் சபைக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் சரியா ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு 1-2 பேரை பார்த்தேன், நியூலி மேரிடு கப்பிள். கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துட்டாரு. திருமணம் ஆன பிறகு பார்த்தா லேட் பண்ணிட்டாரு. பேரை சொல்லலாம்னு நினைச்சேன், என்ன வர நாட்களில் சொல்லாம இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்லுவாரேன்னா, தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம் எடுப்போம்னா, நம்ம ஆராதனைக்கு என்ன பண்ணணும், முன்னாடியே என்ன பண்ணணும், போகணும். பொய் பேச கூடாது, கோபப்பட கூடாது, பொறாமப்பட கூடாது, எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம உண்மையா நடக்கணும் அப்படி சொல்லி சில காரியங்களை நம்ம தீர்மானம் எடுத்து தேவ பக்தியாய் நடக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே தீர்மானம் எடுத்து முன்னெடுத்து சொல்லும் போது பிசாசு என்ன பண்ணுவானா, சில தந்திரமான காரியங்களை கொண்டு வந்து சில உபத்திரவத்தை, சில போராட்டத்தை, சில பிரச்சனைகளை கொடுக்கும் போது வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னா, ஆவிக்குரிய பாதையில யார் வளரணும்னு விரும்புறாங்களோ, சத்தியத்திலே யார் வளரணும்னு விரும்புறாங்களோ, கர்த்தருக்காய் யார் பயன்படணும் விரும்புறாங்களோ, யார் ஊழியம் செய்யணும்னு விரும்புறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையிலே சில உபத்திரவங்கள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனால் உபத்திரவத்தின் முடிவு வேதனை அல்ல, அது நமக்கு ஆசீர்வாதமாகவே முடியும். அல்லேலூயா. யோபு பக்தருடைய வாழ்க்கையில உபத்திரவம் வந்தது. படிப்படியாய் உபத்திரவத்தை தாண்டி சென்றார். ஒரு உபத்திரவம் முடியும் போது அடுத்த ஒரு உபத்திரவம், ஒரு பிரச்சனை முடியும் போது அடுத்த ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடியும் போது அடுத்த ஒரு பிரச்சனை. அவர் சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் கடந்து செல்வேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை ஒரு உபத்திரவமாய் பார்க்கவில்லை. அந்த இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தினார். முடிவு வசனம் சொல்லுது, யோபுடைய முன் நிலைமையை பார்க்கலாம், யோபுடைய பின் நிலைமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சில உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படும் போது அந்த உபத்திரவத்தின் மூலமாக நான் ஏதோ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய், ஏதோ மற்ற ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்து இருக்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு அதை எதிர்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விடுதலை தருகிறவர் ஆண்டவர். வாசிக்கும் ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். முதல்ல உபத்திரவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் கர்த்தர் என்கிற பகுதியில வாசிங்க எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம், the book of Exodus, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். போதும். இந்த இடத்துல எகிப்துக்கு இவங்களை கொண்டு போனதே கர்த்தர் தான். அப்படிதானே? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனது யாருதான்? கர்த்தர் தான். அதாவது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:13 வாசிங்க. ஆதியாகமம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து, தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயும்
அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அத்தேசத்தார் இதை சேவிப்பார் என்றோ அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றோ நீ நிச்சயமாய் அறிய நீ கடவாய். நிச்சயமாய் அறிய கடவாய். இப்படிப்பட்டதான ஒரு காரியம், ஒரு வார்த்தை ஆபிரகாமோடு கர்த்தர் சொல்றார். ஆபிரகாமுடைய ஒரு செயல் நிமித்தமாய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன பின்பு யோசேப்பின் மூலமாய் எகிப்துக்கு யோசேப்பு போறாரு. தொடர்ந்து அவருடைய குடும்பம் முழுவதும் 70 பேராய் எகிப்துக்கு போறாங்க. அங்கு திரளான ஜனங்கள் பெருக ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, நமக்கு போன வாரத்துல சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போதும் கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போதும் யோசேப்பை குறித்து அதிகமாய் கற்றுக்கொண்டோம். யோசேப்பை தேவன் ஒரு திட்டத்தோடு அங்கு கொண்டு செல்கிறார். அங்கே பஞ்சம் இல்லாமல் இருக்கும்படியாக, எகிப்து தேசம் காக்கப்படும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படும்படியாக ஆண்டவராகிய தேவன் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு செல்கிறார். அங்கே யோசேப்பு சென்ற பின்பு ஒரு 70 பேராக, குடும்பத்தினர் 70 பேராக உள்ள வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். அதை வாசிக்கும் போது வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய பிரைஸ் தி லார்ட் 5ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 1:5 வாசிங்க. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் எத்தனை பேரு? 70 பேர். அடுத்து வாசிங்க. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். யாரு பலத்தாங்க? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஏராளமாய் பலத்திருந்தாங்க. இப்ப பாருங்க, எகிப்தில் உள்ள ஜனங்கள் ஜீவனோடு இருக்கவும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனோடு இருக்கவும் மிக முக்கியமான காரணமா யாரை கர்த்தர் கொண்டு போனாரு? யோசேப்பை கர்த்தர் கொண்டு போனார். இப்ப பாருங்க, இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. யோசேப்பை அறியாத, அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கஷ்டங்கள், நம்ம பட்ட பாடுகள், நாம் வளரும் போது என்னென்ன பாடுகளை சந்திச்சு வந்தோம் என்கிற விஷயத்தை என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியம் என்ன பண்றது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு நேற்றைக்கு நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் நான் பார்க்கும்போது ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பையன் அவர் ஐபோன் வேணும்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டு அடம் பிடிச்சிருக்கிறான். அப்பா சொல்லுகிற அப்புறமா வாங்கி தரப்பான்னு சொன்ன பிறகு அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா, ஒரு மிகப்பெரியதான ஒரு பாதாளத்துக்குள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, இப்போ வாங்கி தரலன்னா நான் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ள குதிச்சிருவேன், அது ரொம்ப ஆயிரக்கணக்கான அடி பாதாளம் உள்ளதான இடம், குதிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் அப்படி நின்றுகிட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த சூழ்நிலையில அப்பாவோட சூழ்நிலை என்ன, குடும்ப சூழ்நிலை என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியாம அவன் அப்படி கேட்டுக்கிட்டு நிற்கிறான். அப்பா என்ன பண்றாரு, ஓடி போய் என்ன பண்றாரு, அவனை பிடிக்கும்படியா போகும்போது அவன் அப்பாவோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, குதிச்சிட்டான். அப்பாவோடு சேர்ந்து குதிச்சிட்டான். அப்பாவோடு சேர்ந்து குதிக்கும் போது இதை பார்த்து கொண்டு அவனுடைய அம்மா, நானே ஏன் உயிரோடு இருக்கிற, அவங்களும் சேர்ந்து குதிச்சிட்டாங்க. பாருங்க, தன்னுடைய மகன் செய்த தவறு, அது தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில பெற்றோரை புரிந்து கொள்ளாத ஒரு செயல், அந்த குடும்பமே ஒரு அழிவுக்கு நேராய் போய்விட்டது என்பது ஒரு மிகுந்த வேதனையான ஒரு காரியம். நான் என்ன சொல்லி வரேன்னா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் அங்கே தோன்றினான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்குள்ளாய் அவர்கள் சென்றார்கள், வேதனைக்குள்ளே சென்றார்கள். நான் ஏன் இதை மறுபடியும் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளர்ந்த விதங்கள், பெற்றோர் வளர்ந்த விதங்கள், நம்முடைய பெற்றோர் வளர்த்தின விதங்கள், நம்ம ஸ்கூல்ல நம்முடைய டீச்சர்ஸ் நம்ம வளர்த்தின விதங்கள், மற்றும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்கிற விஷயத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமா இருக்கு. சில நேரத்தில் நமக்கு உணவு இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம், சரியான உடை இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம், சரியா படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம். இதை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. ஏன்னா ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமான ஒன்று.
பாருங்க, வரலாறு மிக முக்கியமான ஒன்று. ஏன் அடிக்கடி நம்முடைய சபையிலே சபை உருவாகும் போது இப்படிப்பட்ட பாதையில் தான் சபை உருவானது என்பதை சொல்லுகிறோம்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், இந்த நாட்களிலே சபைக்கு வருகிறவர்களுக்கு இந்த சபை எப்படி உருவானது என்று ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அநேக பாடுகளின் மத்தியிலே, அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே, அநேக உபவாசங்கள் மத்தியிலே, அநேக பிரச்சனைகள் மத்தியிலே, அநேக போராட்டங்கள் மத்தியில் தான் சபை உருவாகி இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்து வரத மறுபடியும் சொல்றேன். அதாவது ஒரு முறை, அதாவது நம்முடைய சபை ஆரம்ப நாட்களில் மதிய நேரில் இருந்த நாட்களிலே ஓலை ஷெட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு, பயங்கரமான மழை, பயங்கரமான மழை. மழை பாத்தீங்கன்னா மழை தண்ணியெல்லாம் எங்க வந்துச்சு? உள்ள வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணாங்கன்னா, சிஸ்டர் விஜயா இருக்காங்க, அவங்க ஆரம்பத்தில் நம்முடைய சபைக்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துற சகோதரி, அவங்க உடனே சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாரும் என் வீட்டுக்கு போலாம், என் வீட்டுல போய் என்ன பண்ணுவோம், ஜெபத்தை நடத்துவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மழையில அந்த தண்ணீரோட என்ன பண்ணுவோம்னு சொன்னா அங்க சென்று அவங்க வீட்டுல சென்று, அப்படி அந்த நாட்கள்ல சகோதரர் அதிகமா ஆண்டவருக்குள்ள வரல, ஆனாலும் அந்த குடும்பம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுல நாங்க ஜெபத்தை வைத்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆரம்ப நாட்கள், ஆரம்ப காலகட்டங்கள் இருந்துச்சு. நம்முடைய சபையில கடந்து வருகிற சார் பால்தேறவங்களுக்கு தெரியும், சார் பால்வதவங்களுக்கு தெரியும், ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய சபையின் தன்மைகள் அப்படி இருந்துச்சு. ஏன் இந்த காரியத்தை உங்களை மத்தியில சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை நாம் புரிந்து கொள்ளும் போது மாத்திரம்தான் தேவன் நம்மை எப்படி நடத்தி வந்தார் என்கிற விஷயம் நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு வந்ததுனாலதான் எகிப்துக்கு உணவு கிடைச்சிச்சு, யோசேப்பு வந்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு கிடைத்தது. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றும் போது யோசேப்பின் சந்ததியாய் காணப்படுகிறான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எல்லாரும் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. உபத்திரவம் வந்துச்சு, 400 வருஷம் ஆனது, ஆண்டவராகிய தேவன் கைவிடவே இல்லை. மோசையை அங்கே கொண்டு சென்று அந்த உபத்திரவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஊறுகிறதான கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செல்லும்படியாய் பரலோகத்தின் தேவன் சித்தம் வைத்தவராயிருந்தார். அல்லேலூயா. அப்ப விடுதலை தருகிறவர், உபத்திரவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய தேவன். ஒருவேளை சில உபத்திரவத்தின் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கலாம், சில பாடுகளின் பாதையில சென்று கொண்டிருக்கலாம், சில வேதனையின் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், உபத்திரவம் நமக்கு ஒரு முடிவு அல்ல, அந்த உபத்திரவம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க நம்முடைய பரலோகத்தின் தேவன் நிச்சயமாய் கிரியை செய்ய அவர் போதுமானவர் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், உபத்திரவத்திலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புத்தகம் 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 22, 24 வாசிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா. அப்ப உபத்திரவப்படுகிற வேண்டிய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு? அற்பமா எண்ணவே மாட்டார். அப்ப நம்ம சில உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறோம், உபத்திரவத்தின் பாதையில போறோம்னு சொன்னா, ஆண்டவரே நான் இந்த உபத்திரவத்தின் பாதையில போறேன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம அலட்சியமா பார்க்கவே மாட்டார், அற்பமா எண்ணவே மாட்டார். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாய் அந்த உபத்திரவத்தில் நம்மை மீட்டுக் கொள்ள கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு? இடம் கொடுக்க மாட்டார். என்னுடைய திராணி என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். ஜாக்கியோட திராணி என்னன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அப்படின்னா இசைவானுடைய திராணி எவ்வளவுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்போ உன்னை புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய திராணி என்னன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால திராணிக்கு மேலாக அவர் இடம் கொடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்.
திராணிக்கு மேலாக உபத்திரவப்படுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாமுடைய திராணி என்ன என்பது அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஒரு குழந்தைய 100வது வயசுல கொடுத்துட்டு அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது சொல்றாரு, வாலிபன் ஆகும்போது சொல்றாரு, உன் புத்திரனோ உன் ஏகசுதனோ உன் நேசகுமாரனுமாயிருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு கொண்டு சென்று நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் நீ அவனை தகன பலியாய் இடு அப்படின்றாரு. இப்படி சொன்ன உடனே ஆபிரகாமுடைய திராணி என்னன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆபிரகாம் இதுல சோர்ந்து போகிறவரோ பின்வாங்குகிறவரோ ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறவரோ அல்ல என்பதை தேவன் புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாம் இந்த சோதனையை கண்டு பயப்படவில்லை. ஏனென்றால் என் ஆண்டவராகிய தேவன் கல்லுகளில் இருந்து எனக்கு பிள்ளையை கொடுக்க என் தேவனாலே கூடும் என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து வைத்திருந்தான். இந்த உபத்திரவத்திலோ இந்த சோதனையிலோ இந்த போராட்டத்திலோ என் தேவன் என்னை விடுவிக்க என் தேவன் போதுமானவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்து வைத்திருந்தார். அவர் என்ன பண்றாரு, அதிகாலமே எழும்பி கழுதைக்கு சேணம் கட்டி குழந்தையும் 2 வேலைக்காரர்களையும் எரிக்கிறதான எல்லா விதமான விறகுகளையும் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நேர என்ன பண்றாரு, 3 நாள் 3 days டிராவல். பாருங்க, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு 3 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் இவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? தான் பையனை கொல்ல போறேன், தான் பையனை பலி செலுத்த போறேன், தன்னை கொடுத்த பையனை பலி செலுத்த போறேன். சோர்ந்து போகவே இல்லை. 1 நாள் பிரயாணப்பட்டு திரும்பி வரல, 2வது நாள் பிரயாணப்பட்டு திரும்பி வரல, 3வது நாள் பிரயாணப்பட்டு திரும்பி வரல. நிச்சயமா என் தேவன் சொன்னால் அந்த காரியத்திற்கு நான் கீழ்ப்படிவேனே என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட உபத்திரவமா இருந்தாலும் சரி அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார் சொல்லி ஆபிரகாம் அதிபயங்கரமாய் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அந்த குறித்த இடம் வந்துச்சு. குறித்த இடம் வந்த உடனே மலைக்கு கீழே வேலைக்காரர்களையும் கழுதையும் விட்டுட்டு பையனை மாத்திரம் என்ன பண்ண கூட்டிட்டு விறகு கட்டைகளை பையனுக்கு தலையில கொடுத்துட்டு வாப்பா நம்ம மேல போய் என்ன பண்ணுவோம் பலி செலுத்துவோம்னு சொல்லி வரும்போது அவன் கேட்கிறான், அப்பா விறகு கட்டை இருக்கு, கூடவே எரிபந்து நம்மகிட்ட இருக்கு, வெட்டுறதுக்கு என்ன வேணும், ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அதான் விசுவாசம். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் இந்த சோதனையின் மத்தியிலும் இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் அழகா சொல்றாரு, என் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த வேலைக்காரன் சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். உபத்திரவப்படும் போது, சோதனைகள் வரும்போது, சில பிரதிகூலங்கள் வரும்போது நாம் ஒரு கால பின்தங்கி போகும்படியாய் அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வீறு கொண்டு எழுந்து உபத்திரவத்தை நாம் ஜெயித்து சாதிக்கிறவர்களாய் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை கிருபையாய் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உபத்திரவத்திலே விடுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன். தொடர்ந்து உபத்திரவத்தின் நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் வாசிங்க. ரோமரிக்கெழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரிக்கெழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே உட்கார்ந்து அழுங்கள் அப்படி சொல்றாரு, இல்ல சங்கடப்படுங்கன்னு சொல்றாரா? உபத்திரவத்தில் எப்படி இருக்க, நீங்க பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நமக்கு இதுதான் கிடையவே கிடையாது. உடனே உபத்திரவத்துல அது ஒரு பிரச்சனை இல்லை, என்ன பண்ண முடியும், நமக்கு பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. அவசரப்படுறோம், அவசரப்பட்டு பேசிடுவோம், அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தை செஞ்சிருவோம், அவசரப்பட்டு ஏதாவது செயலை செஞ்சிருவோம். பாருங்க, அழகா சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் எப்படி இருக்க நீங்க, வாசிமா, ஜெபத்திலே உறுதியாய், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப 2வது விஷயம், உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும், நம்ம பொறுமையா. இயேசுவுக்கு ஒரு உபத்திரவம் வந்துச்சு, இயேசுக்கு நிறைய உபத்திரவம் வந்துச்சு. அதுல முக்கியமான ஒரு உபத்திரவம்,
விபச்சாரத்திலே ஒரு பெண்ணை, விபச்சாரத்திலே கையும் மையமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இயேசு இடத்துல கொண்டு வராங்க. இயேசு வீட்டை கொண்டு வந்துட்டு, இவள் விபச்சாரத்திலே கையும் மையமாய் கண்டுபிடிக்கப்பட்டவள், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று, நீர் என்ன சொல்லுகிறீர்? இது இயேசுக்கு ஒரு உபத்திரவம். எப்படின்னா, கொல்லுன்னு சொன்னாலும் அது குற்றமாயிரும், கொல்லாதேன்னு சொன்னாலும் நியாயப்பிரமாணத்தை மீறதாயிரும். அப்படிதானே? இயேசு என்ன பண்றது அப்படி சொல்லி வரும்போது அவர் ரொம்ப அழகா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம் வரும்போது இந்த ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணும். பாருங்க, சில வீட்டில் சில நேரத்தில் சில பிரச்சனை வரும்போது இந்த ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணும். பாருங்க, உபத்திரவத்தில் இயேசு என்ன பண்ணாருன்னா, அவரோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். ஒன்னும் வாயை திறந்து என்ன பண்ணல, பேச போகல. அவர் என்ன பண்ணாரு, குனிந்து விரலினால் தரையில் எழுதினார் என்று சொல்லப்பட்ட தவிர ஒரு வார்த்தையும் சொல்லல. ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கிறாங்க, இயேசுவை குற்றப்படுத்தும்படி அவர் கூட்டம் அதிகமா நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இவளை கொல்லுவதா கொல்லாமல் இருப்பதா? சொல்லும், நீர் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறீரே, இனி இதை கொல்லுவதா கொல்லாமல் இருப்பதா சொல்லும் என்று சொல்லி ஓயாமல் திரும்ப 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 கேட்கும் போது இயேசு ஞானமாய் ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. இப்போ நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை யாராவது நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, நான் பயங்கர பரிசுத்தவான் அப்படி சொல்லி அந்த ஸ்திரீ மேல யாராவது கல்லை எடுத்து ஒருத்தன் எரிஞ்சிருப்பான்னா உடனே ஆண்டவர் அவனை கூட்டிருப்பார். தம்பிங்க வாப்பா, நேற்றைக்கு நீ இந்த தப்பை பண்ணுன, 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாவத்தை பண்ணுன, 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த கொடிய காரியத்தை செஞ்சேன். இவ சாகிறதுக்கு முன்னாடி முதல்ல யார் தான் சாகணும்? நியாயப்பிரமாணத்தின்படி நீ தான் சாகணும். இது யாருக்கு தெரியும்னா, கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இயேசு சகலத்தையும் அறிந்தவர், இயேசு தீர்க்கதரிசியா இருக்கிறார், சகலத்தையும் சொல்கிறவரா இருக்கிறார். ஏன்னா சமாரியா ஸ்திரீடத்துல போய் சொல்றாரு, அவர் அந்த இடத்துல சொல்லும் போது, இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்ல, இதை நீ உள்ளபடி சொன்னான்னு சொல்லி அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அந்த தேசத்திலே ஒரு பயம் உண்டாயிடுச்சு. இப்போ இயேசு இந்த யாராவது ஒருத்தங்க இந்த ஸ்திரீயின் மேல் கல்லெறிந்திருப்பாங்கன்னு சொன்னா நிச்சயமா இயேசு இந்த ஸ்டாண்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா ஒருத்தர் கூட என்ன பண்ணல, மறுபடியும் இயேசு என்ன பண்ண சொல்லிட்டு யாரையும் குற்றப்படுத்த போகல, யாரும் என்ன பண்ணல, குற்றப்படுத்த போகல. மறுபடியும் குனிந்து விரலினால் அவர் எழுதினார். இன்னும் அர்த்தம் என்னன்னா, பொறுமையா இருந்தார். அவர் என்ன பண்ணல, பேச போகல, வேற எதையும் சொல்ல போகல, யாரையும் நியாயம் தீர்க்க போகல, யாரையும் எதுவும் பேச போகல. அவர் அமைதியா இருந்தார். வசனம் சொல்லுது, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் இருதயத்திலே குத்தப்பட்டவளாய் கல்லுகளை போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ மட்டும் தனியா நிக்கிறான். இப்ப இயேசு கேட்கிறாரு, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. உடனே சொல்லுவாரு, நீ போ, இனி என்ன பண்ணாத நீ. இந்த பிரச்சனையில இயேசு பொறுமையாய் கையாண்டார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பண்றோம், அந்த இடத்துல பொறுமையை கையாண்டோம்னா, வாயை திறந்து பேசாம இருந்தோம்னா அங்கே பிரச்சனை சால்வ் ஆகும். நான் சபையில சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகம் தான் சொல்றேன். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே பயங்கரமான பிரச்சனை, டெய்லி டெய்லி சண்டை சண்டை சண்டைனா சண்டையாவே இருக்கு. இப்படி 2 பேரும் மாறி மாறி ஒரே சண்டை போட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில 2 பேருக்குமே சண்டை போட்டு முடிச்ச போது நானே சண்டை போட்டேன் அப்படி சொல்லி 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனா சண்டை ஓயாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அந்த மனைவி என்ன பண்ணிருக்காங்க, ஊழியக்காரட்ட போய் கேட்டு சொல்லிருக்காங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல டெய்லி சண்டை சண்டை சண்டையாவே இருக்கு, நீங்க தயவு செய்து எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க
ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படி சொன்ன உடனே பாஸ்டர் சொன்னாரா, ஒரு ஆலோசனை கொடுக்குறப்பா, அதன் பிரகாரமா நீ என்ன பண்ண இருக்கணும், நீ கண்டிப்பாவே சண்டை சரியாரு அப்படின்னாரா. சரிங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே காலையில நீ எழும்பின உடனே பிரஷ் பண்ணிட்டு ஒரு கப்பு தண்ணி என்ன பண்ணு, நீ வாயில ஊத்திடணும். வாயில ஊத்திட்டு உன் வீட்டுக்காரர் வேலைக்கு போற வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், இந்த தண்ணிய வாயிலேயே வச்சுக்கணும், கொப்பளிக்க கூடாது. அவர் பைக் எடுத்துட்டு கிளம்பின உடனே நீ என்ன பண்ணு, கொப்பளிச்சுட்டு நீ பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிட்டு நீ என்ன பண்ணு, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதே போல மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டாருன்னா பைக் சத்தம் கேட்டு வீட்டுல அவர் ஏறாருன்னு தெரிஞ்ச உடனே வாயில என்ன பண்ணும், ஒரு கப்பு தண்ணியை ஊத்திடணும். அவர் 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அவர் போன உடனே நீ கொப்பளிச்சுட்டு நீ அப்புறம் சாப்பிட்டு நீ என்ன பண்ணு, ரெஸ்ட் எடுத்துக்கோ. சாயங்காலம் அதே போல என்ன பண்ணு, நீ அவர் வந்த உடனே வாயில என்ன பண்ணு, ஒரு கப்பு தண்ணியை ஊத்திரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, சாயங்காலமா லேட்டா என்ன பண்ணு, அவர் தூங்கும் போது நீ என்ன ஜஸ்ட் வாயை கொப்பளிச்சுக்கோ சொன்ன உடனே, பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லி பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து இந்த அம்மா வந்துட்டாங்க. வந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு, அடுத்த நாள் காலையில ஆச்சு. காலையில பிரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாயில தண்ணி எடுத்து வாயில ஊத்தி அமைதியா இருந்தாங்க. இவர் அமைதியா இருந்துகிட்டார், வீட்டுக்காரருக்கும் அமைதியா இருக்கிறாரு. இப்ப கரெக்டா டீ வந்துச்சு, வீட்டுக்காரருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எல்லா பொருட்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போறதுக்கு என்ன பண்ண, வீட்டுல அன்னைக்கு பரலோக மாதிரி வீடு இருந்திருக்கு பாருங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க, அமைதியாவே இருந்திருக்கிறாங்க. 9 மணி அவர் வேலைக்கு போயிட்டாரு, இவங்க என்ன பண்ணாங்க, வாயில தண்ணியை கொப்பளிச்சுட்டு அமைதி இருந்துட்டாங்க. அதே போல 1 மணிக்கு வீட்டுக்காரர் பைக் சவுண்ட் கேட்டு வாயில என்ன பண்ணாங்க, தண்ணியை ஊத்திட்டாங்க. இந்த 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 காரியம் 30 நாள் அளவு செய்யணும் அப்படி என்ன பண்ணாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு. முதல் நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. வீடு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருக்கு. வீட்டுல சமாதானமா இருக்கு, வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது ஒரு 4 நாள் தாண்டி எதேச்சியா பாஸ்டர் என்ன பண்ணாரு, இந்த சகோதரரை பார்த்தாரு. பிரதர் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டா, பாஸ்டர் எங்க வீடு 4 நாளா குட்டி பரலோகம் போல இருக்கு பாஸ்டர். எந்த புண்ணியமா என் மனைவிக்கு இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னு தெரியல. இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இப்படி வாயில தண்ணியை ஊத்திட்டு என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே பேசுறது இல்ல பாஸ்டர், ரொம்ப சமாதானமா இருக்கு வீட்டுல. நானும் ரொம்ப சமாதானமா வீட்டுல வந்து என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமா நான் வீட்டுல இருக்கிறேன் பாஸ்டர் சொல்லும் போது பாஸ்டர் சொன்னாரா, அந்த புண்ணியவான் வேற யாரும் இல்லப்பா, நான் தான்டாரா. பாருங்க, மிக முக்கியமான காரியம் பொறுமை. அந்த இடத்துல எந்த தேவைக்கான விஷயத்துல கவனமாய் பேசுகிற காரியம் அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில உபத்திரவத்துல எப்படி இருக்கணும், நம்ம பொறுமையா இருக்கணும். ஒருவேளை யாராவது நமக்கு பேசுவாங்க, தேவையில்லாம பேசுவாங்க, கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். பொறுமையா நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமாய் ஏற்ற நேரத்துல ஏற்ற பதிலை கர்த்தர் கொடுத்துக்கிடுவாரு. அடுத்து வாசிக்கும் போது பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அப்சலோமுக்கு பயந்து தாவீது என்ன பண்றாருன்னா, அவர் ஓடி ஒழிகிற சூழ்நிலையில சீமேயி என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ண, தாவீதை தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன், சவுல் வீட்டு வம்சத்தானாகிய அந்த சீமே என்கிற மனுஷன் வாசிங்க, அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூசித்து இரத்தப்பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மே
கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். ஆ. கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். வாசிங்க. இப்போதும் ஆ. இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். வாசிங்க. அப்பொழுது ஆ. செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானே, ராஜாவாகிய தாவீதாகிய ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். வாசிங்க. அதற்கு ராஜா, முக்கியமான வார்த்தை, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, வாசிங்க. எனக்கும் உங்களுக்கும் என்ன, ஆ. அவன் என்னை தூசிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் தூஷிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம அவங்களோடு போராடும்படியாகவோ சண்டை போடும்படியாகவோ போகக்கூடாது. சில இடத்துல ஏளனமா யாராவது பேசுறாங்க, ஏளனமா பாக்குறாங்க, வேலை செய்யற இடத்துல ஏதாவது இடத்துல ஏளனமா பாக்குறாங்கன்னு சொன்னா கர்த்தர் அனுமதிக்காம அவன் ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். கர்த்தர் அனுமதிக்காம இவங்க ஒரு வார்த்தை என் மேல என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அதனால அவன் பேசட்டும். பாருங்க, ராஜாவை இப்படி ஒரு மனுஷன் பேசுறத கூட இருக்கிற ஒரு சோல்ஜியர், ஒரு படை வீரன் பார்த்துட்டு, இந்த செத்த நாய் ராஜாவை இப்படி பேசுதா, அவன் தலையில வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபிசாய் சொல்லும் போது, பிரைஸ் தி லார்ட், உடனே தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க. செரியாவின் குமாரரே, எனக்கும் உமக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், என்னை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தில் தாவீது பொறுமையாய் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, கற்றுக் கொடுக்கிற ஒரு வசனம் பாருங்க. உபத்திரவத்தில் நாம் பொறுமையாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் விரோதமாய் போராடுங்கள் என்று சொல்லல, அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதியுங்கள். பிரைஸ். உங்களை துன்பப்படுத்துறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, யாராவது தூஷிக்கிறாங்க, தேவையில்லாம பேசுறாங்க, நம்ம நம்ம வேதனைப்படுத்துறாங்க, நம்ம காயப்படுத்துறாங்கன்னு சொன்னா நாம் ஒரு காலம் அதை கண்டு கலங்க வேண்டிய தேவையே கிடையாது. என் ஆண்டவராகிய தேவன் தான் அவனை அனுமதிச்சிருக்கிறாரு, அவன் தூஷிக்கட்டும், ஒரு நாள் நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயமாய் வரும், என் தேவன் தலையை உயர்த்தி பிடிப்பார். தாவீது மறுபடியும் ராஜாவாய் மாற்றப்பட்டார். நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தூஷிக்கப்படுகிற இடத்துல அல்லது உபத்திரவப்படுத்தப்படுகிற இடத்துல நாம் பொறுமையா இருந்தால் பொறுமைக்கு தக்க பலனை கொடுக்க நம்முடைய தேவனால் நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மெலித்தா தீவுல அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது, மெலித்தா தீவுல பவுலை ஒரு விரியன் பாம்பு வந்து கடிக்கும். நமக்கு தெரியும் அல்லவா? பாருங்க, கப்பல் சேதத்திலிருந்து தப்பிச்சுட்டு அவர் போயிருவார். உள்ள போகும்போது மெலித்தாங்கிற தீவுக்குள்ள போறாங்க. கப்பல் சேதத்திலிருந்து உள்ள போன மக்களை இந்த மெலித்தா தீவுல உள்ளவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் அன்போடு உபசரிக்கிறாங்க, அன்போடு வரவேற்கிறாங்க. வரவேற்று பயங்கரமான மழை, பயங்கரமான குளிர். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சில விறகுகளை பொறுக்கி போட்டு தீய வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பவுல் என்ன பண்றாரு, சில விறகுகளை எடுத்து அந்த தீயின் மேல போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து பவுலின் கையை கவ்விக்கொண்டது. அதாவது ஒரு விரியன் பாம்பு கோபப்பட்டு எதை கடிச்சு, பவுலுக்கு கையை கடிச்சிச்சு. ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம். பாருங்க, பவுல் சோர்ந்து போகவே இல்லை, பவுல் சோர்ந்து போகவே இல்லை. அந்த பகுதியை வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 2ஆம் வசனம் வாசிங்க, 28:2 வாசிங்க. அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு
அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இப்ப என்னாச்சு? ஒரு விரியன் பாம்பு கோபப்பட்டு, அனல் கோபப்பட்டு பவுலின் கையை கடித்தது. இப்ப அந்த ஊர்காரன் என்ன சொல்றான்? வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். உபத்திரவத்திலே பவுல் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லும்போது சொல்லுவேன் இல்ல, பாருங்க. முதல்ல அதுக்கு பேர் என்னது? விரியன் பாம்பு. விரியன் பாம்பு ஒரு மிகப்பெரியதான, அதாவது இந்த மெலித்தா தீவில் உள்ள இந்த விரியன் பாம்பை குறித்துள்ள ஆராய்ச்சியிலே பார்க்கும்போது இந்த ஆராய்ச்சி சொல்லுகிற விஷயம் என்னன்னா, இந்த பாம்பு கடிச்சுன்னு சொன்னா சுமார் 2 அல்லது 3 மணி நேரங்களுக்குள்ளாக அந்த மனிதன் மரித்து போய்விடுவான். ஏன்னா அவ்வளவு விஷமுள்ள பாம்பு. மெலித்தா தீவில் உள்ள மக்களுக்கு அந்த பாம்பு கடிச்சுன்னு சொன்னா அது அந்த பாம்பு கடியிலிருந்து மீண்டு வருவதற்கான விஷ முறிவு மருந்து எதுவுமே கிடையாது. இதனாலதான் அந்த கிராம மக்கள் சொல்றாங்க, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோ பழி இவனை விடலையான்னு சொல்லி அந்த ஜனங்கள் ஏளனமா இவனை பேசுகிறாங்க. பவுல் கவலைப்படவே இல்லை. முதல்ல விரியன் பாம்பா இருந்ததான அந்த பாம்பு, அடுத்த வார்த்தை சொல்லு, விஷப்பூச்சி இவன் கையில தொங்குகிறதை அந்த தீவார் கண்டபோது. விரியன் பாம்புங்கிற ஒரு மிகப்பெரியதான விஷம் உள்ளதான பாம்பு கடிச்சது யார? ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளையை கடித்ததினால அந்த உபத்திரவமாய் மாற்றப்படவில்லை. அல்லேலூயா. இப்ப அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விரியன் பாம்பு என்னும் வார்த்தை விஷப்பூச்சியா மாறுச்சு. விஷப்பூச்சி என்ன சொன்னது? ஒரு அரணா, ஒரு சின்ன ஒரு விஷப்பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, இது கொஞ்சம் விஷமுள்ள பூச்சின்றாங்க. அடுத்த வார்த்தை இருக்கு, அந்த பூச்சியை அவன் உதறி தீயிலே தள்ளிவிட்டு. அப்ப வந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. அது என்ன பண்ணாரு? சின்ன பிரச்சனையா மாற்றி அதை இன்னும் சின்னதா மாற்றி தீயில போட்டுட்டாரு. ஒரு சேதமும் அடையாமல் காணப்பட்டார். அப்போ உபத்திரவத்திலே நாம் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? சின்ன பிரச்சனையா இருக்கும், அப்படி வீட்டுல சின்ன பிரச்சனையா இருக்கும். அதை பேசி பேசி என்ன பண்ணிடுவோம்? அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி என்ன பண்ண, குடும்பத்தில் அன்னைக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கும். 4 நாள் கணவன் மனைவி பேசவே மாட்டாங்க. அப்போ பிரச்சனையை சிறிதாக்கி பொறுமையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்திலே ஊழியத்தின் பாதையிலே ஆனாலும் சரி, குடும்பத்தின் சூழ்நிலையாலும் சரி, சில உபத்திரவங்கள் வரும்போது அதில் பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை தேவன் அழகாய் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்றார், வாசிங்க அப்போஸ்தலர் 20:23 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:23 வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்குன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறேன். பவுல் சோர்ந்து போகல. கட்டுகளும் உபத்திரவங்கள் எனக்கு தினந்தோறும் இருக்கு என்று சொல்லி பவுல் அறிந்த பின்பும் பவுல் சோர்ந்து போகல. என் தேவனுக்காய் இன்னும் வைராக்கியமாய் இருப்பேன், இன்னும் வைராக்கியமாய் ஊழியம் செய்வேன் சொல்லி அவர் முன்னேறி செல்வராய் இருந்தார். அப்போ ஊழியத்தின் பாதையிலே சில கட்டுகள் வரும், சில உபத்திரவங்கள் வரும். அதிலே நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. அதிலே முன்னேறி ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் கூட இந்த ஸ்டேட் ஓவர்சியர் என்கிறதான அந்த பொறுப்புக்குள்ளாக நான் கடந்து செல்லும் போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவேன், பாஸ்டர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பாஸ்டர், ஒரு மிகப்பெரியதான காரியம், இது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய காரியத்தை நம்ம தாண்டி போக வேண்டி இருக்கும். அப்படி சொல்லும் போது எஸ் கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவள் சொல்லும் போதும் என் இருதயம் மிகுந்த சமாதானமாகவே காணப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குள்ள போறோம், ஒரு மிகப்பெரிய பொறுப்பை செய்ய போறோம், மிகப்பெரிய பொறுப்பா காரியங்களை செய்ய போறோம் என்கிற விஷயம் இருந்தாலும் சரி,
ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் இருக்கிறது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் எனக்கு முன்னாக சென்று நிச்சயமாய் காரியங்களை அழகாய் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நான் சமாதானமாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, உபத்திரவங்கள் வரும்போது நாம் பொறுமையா இருக்க வேண்டும். பாருங்க, வசனத்தில் இன்னும் வாசிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. ரோமர் 8:36. சீக்கிரம் வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, என்ன அடுத்து சொல்லும்போது உபத்திரவமோ இருக்குல்ல, உபத்திரவமோ வாசிங்க, வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவம் நம்மை பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு வியாகுலம் நம்மை பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியமும் நம்மை பிரிக்காது. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எந்த விதத்திலும் கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருப்பாங்க. கர்த்தர் அவர்களோடு இருப்பார். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்ப நம்ம பிரியறோம்னு சொன்னா உலகத்தை நாடி தேடுறோம், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம். அதனால பவுல் சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னா சாவை கண்டு பயப்படல. சாவை கண்டு பயப்படாத பவுல் இந்த உலகத்துல எந்த ஒரு உபத்திரவத்தையும் அவர் பயப்படவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்றால், உபத்திரவத்திலே பொறுமையா இருந்தால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை அழகாய் விளங்க பண்ணி உபத்திரவத்தின் முடிவு ஒரு வெற்றியின் முடிவாய் தேவன் வைக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாய் பிரைஸ் தி லார்ட், 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் வாசிங்க. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் வாசிங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அழகா சொல்ல, முதல்ல பார்க்கும்போது உபத்திரவத்திலே விடுதலை தருகிறவர் கர்த்தர். இரண்டாவது, உபத்திரவத்திலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும். மூன்றாவது, உபத்திரவப்பட்டதினால் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறதுனால் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு நிந்தைகள், ஒரு அவமானங்கள் வரும்போது, ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா இருப்போம்னு சொன்னா, ஏதாவது பாவம் செஞ்சிருப்போம்னா, ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சிருப்போம்னா, ஆண்டவர் உணர்த்துவார். நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால இந்த உபத்திரவப்பா, இந்த காரியம் செஞ்சதுனால இப்படிப்பட்ட பாடுகளை தாண்டி போற. உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், இனி உமக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ உபத்திரம் வரும்போது பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம சோர்ந்து போகும்படியா இல்ல, நாம் வழி தப்பி போகும்படியா இல்ல, ஆண்டவரோடு தூரமாய் போகும்படியா இல்ல, இன்னும் கிட்ட சேரும்படியாக, இன்னும் தேவ சமூகத்திலே கடந்து வரும்படியாக நம்முடைய உபத்திரவத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வரும்போது தாவீது இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகல. அவன் சொல்றாரு, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் நான் குற்றம் செய்தேன். ஆண்டவரே, நான் என்னுடைய பாவம் அவ்வளவு கொடிய பாவமா இருக்குதுன்னு சொல்லி அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்திலே தாவீது தேவ சமூகத்திலே வந்து சொல்றாரு, நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக, தேவனுடைய கையிலே விழுவனாக என்று சொல்லிக்கொண்டு அவர் தேவ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தவராயிருந்தார். அந்த உபத்திரவத்தின் முடிவு ஒரு விடுதலையின் முடிவாய் அமைந்தது. அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவத்தின் முடிவு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதன் மூலமாய் பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சூழ்நிலையில் சில பாவத்தின் மூலமாய், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தின் மூலமாய் சில உபத்திரவங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று ஆண்டவர் என்னை விரும்புகிறவராய் இருக்கிறார். சாஸ்திரிகள் ஆண்டவராகிய தேவன் காண்பித்த நட்சத்திரத்தின் பாதையை விட்டுவிட்டு அவர்கள் ராஜ அரண்மனைக்குள்ளே போனாங்க.
தேவனுடைய பாதையை விட்டு விட்டு போனாங்க. அங்கே விசாரிக்கப்படுகிறாங்க. அநேக பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா மறுபடியும் அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. ஒருவேளை நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் இருப்போம்னு சொன்னா, ஆண்டவரை விட்டு தூரமாய் காணப்பட்டு சில உபத்திரவத்தின் பாதையில் இருப்போம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நாம் மறுபடியும் நட்சத்திரத்தை பார்க்கும்படியாய் தேவ சமூகத்திலே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நட்சத்திரத்தை விட்டு தூரமாய் சென்று நம்முடைய சுய சிந்தனையின் பிரகாரமாய், நம்முடைய எண்ணங்களின் பிரகாரமாய் அவங்க போறாங்க. பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லிட்டு சுயமான பாதையில போனாங்க, தாங்க விரும்பின பாதையில போனாங்க. கொடிய காரியம் நடந்தது பாருங்க. அநேக ஆண் பிள்ளைகள் அந்த நாட்களிலே கொலை செய்யப்பட்டவர்களா இருந்தாங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில உபத்திரவத்தின் மூலமாய் நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு வழி செய்வார். அப்புறம் அந்த உபத்திரவத்தின் மூலமாய் நாம் கர்த்தருக்கு என்று நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படும். ஒரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, 1ஆம் வசனத்தை வாசிங்க, இன்னும் அழகா புரியும். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் அளித்த கிருபையை, மக்கதோனியா நாட்டு சபை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி பவுல் சொல்றாரு. அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தோம். தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஏன் மக்கதோனியா சபை, அந்த நாட்டு சபையானது ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். பாருங்க, வழியே இல்லை, தங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு என்றாலும் கர்த்தருடைய காரியத்தில் அவர்கள் உண்மையா இருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தில், கர்த்தர் நமக்கு தருகிற நன்மையில, நமக்கு ஒருவேளை தேவைகள் அதிகமா இருந்தாலும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறத நம்ம ஒழுங்கா கொடுக்கிறவளா இருப்போம்னு சொன்னா, நம்முடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. இந்த வசனம் சொல்ற காரியம், வசனம் சொல்றது, நாம் கர்த்தருக்காய் உண்மையா இருப்போமே என்றால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல சொல்ல பாருங்கள், மிகுந்த உபத்திரவத்தில் அவர்கள் காணப்பட்டாலும் கர்த்தருக்கு என்று உண்மையா இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 3 காரியத்தை பார்த்திருக்கிறோம். 1, உபத்திரவத்தில் விடுதலை தருகிறவர் கர்த்தர். 2வது, உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம பொறுமையா இருக்கணும். 3வது, உபத்திரவத்தின் மூலமாய் பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோமா? எல்லார் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த நாளில் செய்யக்கூடிய தலைப்பு, உபத்திரவத்தில் ஆறுதல் கர்த்தரே. உபத்திரவத்தில் ஆறுதல் அவரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உபத்திரவத்திலே ஆறுதலை செய்கிறவர் நீர். ஆண்டவரே, அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அற்புதமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அற்புதமாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதமாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அற்புதமாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில சில உபத்திரவத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, சில போராட்டத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னா, இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உபத்திரவத்தில் ஆறுதல் செய்கிறவர் நீர் என்று நாங்கள் சத்தியத்தில் பார்க்கிறோம். என்னுடைய உபத்திரவத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் போராட்டத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? உதவி செய்ய வேண்டும் என்று கேட்போமா? சில சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
சில சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே என்னுடைய உபத்திரவத்துக்கு விடுதலை கொடுக்க உம்மால் கூடும். முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே என் உபத்திரவத்துக்கு விடுதலை கொடுக்க ஒரு மனுஷனாலே முடியாது. ஆண்டவரே என்னுடைய உபத்திரவத்துக்கு விடுதலை கொடுக்க இந்த உலகத்துல எந்த ஒரு ஆண்டவரே காரியத்தினாலேயும் முடியாது. என் தேவனாகிய கர்த்தராலே உபத்திரவத்திற்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் சத்தமா ஜெபிங்க. எனக்கு விடுதலை கொடுக்க உம்மால் கூடும் ஐயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடு ஜெபிங்க. எல்லாரும் ஒப்பு கொடு ஜெபிங்க. ஒப்பு கொடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் பட்டிருக்கிற உபத்திரவத்திலிருந்து ஒரு விடுதலையை தர உம்மால் கூடும் ஆண்டவரே. நான் மனுஷனை நோக்காமல் உம்மை நோக்கும்படியாய் உதவி செய்யப்பா. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவர் நான் மனுஷனை பார்த்து அல்ல ஆண்டவரே உம்மை பார்த்து விடுவிக்கப்படும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ராபா ஷகா பலகடா பரபா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஜனங்கள் மேல் இறங்குவதாக. உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. உம்முடைய கிருபை இறங்குவதாக. பாடுகளின் மத்தியிலே உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. சுகம் உண்டாவதாக. விடுதலைகள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை கட்டளையிடப்படுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஒரு விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஓ ராபா ஷகா பலபரகடபா. ஓ ராபா ஷகா பலகடபரபா. விடுதலையின் தேவன், விடுதலையின் தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதம் நடப்பதாக. விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ராபா ஷகா பலகடபரபா. ஓ ராபா ஷகா பலகடபரபா. ஓ ராபா ஷகா பலபா. சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஓ ராபா ஷகா பலபரபா. ஓ ராபா ஷகா பலபரபா. Hallelujah, 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 hallelujah. Ora baba shaka balagada baraba shaka balagada baraba. Ora baba shaka balagada baraba shaka balabaraba. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சத்தமா கைதட்டி பாடுவோமா? கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். விசுவாசத்தோடு எல்லாரும் செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இன்னும் சத்தமா சொல்லுமா? கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார்.
தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசுவே, கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு காலம் இடம் கொடாதபடிக்கு அவர் விடுவிக்க தேவனாய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களோடு இடைப்பட்டதான நேரங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உமக்குள்ளே களி கூர்ந்து உமக்குள்ளே ஆண்டவரே வளர்ந்து உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் இன்னும் சாட்சியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதனையிலே மகிமைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்தியத்தின் வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனத்திலே உறுதியாய் பற்றி பிடித்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இரண்டாவது ஆராதனை ஆசீர்வதிங்க. சாயங்காலம் இருக்கிற ஹிந்தி ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கிருபை கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் தேவ ஜனங்களோடு நிறைவாய் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, போகும்போது எல்லாரையும் பாதுகாப்போடு கொண்டு செல்வீராக. தேவ நாம மகிமைப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த வாரம் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு காணப்பட தேவன் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பீராக. போக்கில மரத்தில பாதுகாத்துக் கொள்வீராக. நன்மையினால நிரப்புவீராக. சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, தேவன் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு கரங்களை கொடுத்து விசாரித்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.